ஒரு அண்மை செய்தி. ஆளுநர் அர்லேகருடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பரபரப்பான அரசியல் சூழல் களமானது தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஆளுநருடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல அதிரடி திருப்பங்களையும் அதிரடி மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு திருப்பமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மக்கள் பவனில் ஆளுநரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மேலும் அவர் ஆளுநருக்கு கொடுத்த அந்த கடிதம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலில் 11 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அந்த 11 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார்கள். மன்னார்குடி தொகுதியில் மட்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருந்த நிலையில் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எஸ் காமராஜ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதாக ஆங்கில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. இதற்கு ஏற்கனவே டிடிவி தினகரன் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாகவும், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது, அதனால் நீங்கள் அவரை ஆட்சி அமைப்பதற்கு அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் ஒரு கடிதம் கொடுத்திருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்குமே 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவர் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? திமுகவுடன் எந்த விதமான அந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்பது தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடிதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அலையுங்கள் என்று ஆளுநரை வலியுறுத்த முடியும் என்ற கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் எழுப்புகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.